ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவில் என்னோட பணம் எப்போ வரும். நான் ரீஃபண்டு கொடுத்துருக்கேன், ஓல்டு வித்ட்ராவல் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயர் ஆகிடுச்சு. என்னோட பணம் எப்போ வரும், நான் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா. உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸு. உங்களுக்கு எஸ்பிஓ கேரில் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருக்காங்க. உங்களோட ரீஃபண்ட் எப்போ வரும், ஓல்டு வித்ட்ராவல் எப்போ வரும், க்ளவுட் ஸ்டோரேஜில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எஸ்பிஓ கேரை யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு அட்மின்லேருந்து ரிப்ளை வந்துடும். எந்த டேட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அந்த டேட்டு முதற்கொண்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் அமௌண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓ போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. இதில் எஸ்பிஓ கேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ பேங்க் டீட்டெயில் இருக்கும். அதில் உங்களோட பேங்க் டீட்டெயில் தான் இருக்கா என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதில் எஸ்பிஓ கேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டாஃப் ஐடி, செகண்ட் உங்கள் இமெயில் ஐடி இருக்கும், நேம் இருக்கும். இதில் செலக்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல குட்டி ஏரமாக இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்பிஓ க்ளவுட் ஓல்டு வித்ட்ராவல் ரீஃபண்டு. உங்களுக்கு இதை 3 பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இந்த எஸ்பிஓ கேரில் கேட்கணும். மற்ற எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் லைவ் சாட்டில் கேட்டுக்கலாம். லைவ் சாட்டில் எப்படி கேட்குறது டவுட்டு அப்படின்றது நான் எப்படி லைவ் சாட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த எஸ்பிஓ க்ளவுடு சம்மந்தமாக, ஓல்டு வித்ட்ராவல் சம்மந்தமாக, ரீஃபண்டு சம்மந்தமாக டவுட் இருந்தால் மட்டும் எஸ்பிஓ கேரில் நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி. ஓகே. இப்போ நான் ஓல்டு வித்ட்ராவல் கேட்குறேன், நீங்கள் ரீஃபண்டு கேட்குறீங்க அப்படின்னா ரீஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓல்டு வித்ட்ராவல் எப்போ வரும் அப்படின்றதுக்காக நான் ஓல்டு வித்ட்ராவல் கொடுத்துருக்கேன். இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ தங்கிலீஷ்லேயோ எப்படி வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட ஓல்டு வித்ட்ராவல் பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டைப் பண்ணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. சரியா. நீங்கள் வித்ட்ராவல் எப்போ வரும் இல்லை ரீஃபண்ட் எப்போ வரும், நீங்கள் என்ன உங்களுக்கு டைப் பண்ணணும்னு தோணுதோ அதை டைப் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த சப்மிட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் மெசேஜ் வந்துடும். ஓகேவா. எஸ்பிஓ கேர் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணீங்க அப்படிங்கிறது இங்கே காட்டும். என்னோட ஓல்டு வித்ட்ராவல் பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்றது. இந்த இடத்துல பெண்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு அப்ரூவ் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல அட்மின் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அட்மின் எந்த டேட்டில் வரும் உங்களுக்கு அப்படிங்கிறத இங்கே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஓல்டு வித்ட்ராவல் பேமெண்ட் ரீஃபண்ட் இதெல்லாம் வரலன்னா நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்கள் அப்ளைனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக எஸ்பிஓ கேரில் கேட்டுட்டிங்கன்னா இங்கே அட்மின் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. இந்த டேட்டில் வரும்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டேட்டில் கரெக்டாக வந்துடும். ஓகேவா. உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீம் மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.